எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வசனம் லூக்கா 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின் கடைசி பகுதியை பார்க்கலாம். முதலாவது, தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று இயேசுவானவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். இதே பகுதியை நீங்க மற்ற சுவிசேஷங்களிலும் பார்க்கலாம். மார்க் 8:15, மத்தேயு 18:6 வசனம், 11 வசனம், 12 வசனத்துல இந்த புளித்த மாவை குறித்து போடப்பட்டிருக்கிறது. பரிசேயருடைய புளித்த மா. இந்த பரிசேயருடைய புளித்த மாவை ஆண்டவர் எப்படி ஒப்புமைப்படுத்துகிறார்னா, இந்த புளித்த மா என்பது தீமைக்கு அடையாளமாய் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரிசேயருடைய புளித்தமா என்றால் அவர்களுடைய மாய்மாலத்தை, அவர்களுடைய நடிப்பை இங்கே கர்த்தர் அவர்களுக்கு எச்சரிக்கையாய் இருக்க சொல்கிறார். அது மட்டுமல்ல, இந்த புளித்தமா எதற்கு அடையாளமாய் கர்த்தர் சொல்கிறார் என்றால், தவறான கள்ள உபதேசங்கள், தவறான உபதேசங்களை சொல்லிக்கொண்டு, அதாவது நல்லவன் போல மாஸ்க போட்டுக்கிட்டு பின்னாடி வேலை செய்கிற தவறான காரியங்களை தவறான பாதையில இழுத்து கொண்டு செல்லுகிற அந்த உபதேசங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று இந்த புளித்தமாவை வைத்து கர்த்தர் பேசுகிறது பார்க்க முடியும். இந்த புளித்தமாவை வேத வல்லுநர்கள் என்னவாய் சொல்லுகிறார்கள் என்றால், இந்த புளித்தமா பாவத்துக்கு அடையாளமாய் இருக்கிறதாம். 1 கொரிந்தியர் 5:1-5 வசனங்களை நீங்க படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த புளித்தமா கீழ்ப்படியாமைக்கு அடையாளமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த புளித்தமா மற்றவர்கள் நம்மளுடைய லைஃப்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கல்ல, நல்லதுக்கோ கெட்டதுக்கோ நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கல்ல, அதற்கு ஒப்புமையாகவும் இந்த புளித்தமாவை சொல்லுகிறார்கள். மத்தேயு 16:6, மார்க் 8:35 இந்த வசனங்களில நீங்க பார்க்கும்போது இந்த புளித்தமாவை குறித்து சொல்லுகிறார். சோ இன்றைக்கு என்ன எச்சரிப்பின் சத்தம்னா, நம்மிடத்துல அந்த மாய்மாலத்தின் ஆவையோ அந்த நடிப்பின் ஆவையோ, நல்லவங்களை போல போர்வை கட்டிக்கிட்டு பின்னாடி எல்லா கேடுகட்ட வேலைகளையும் பண்ணி கொண்டிருக்கிற அந்த முகமூடி அணிந்த அந்த ஒரு வாழ்க்கை இருந்திருந்தால் ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு எச்சரிக்கையாயிரு, அது நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, இந்த புளித்தமாவை என்ன சொல்லுகிறார், பாவத்திற்கு அடையாளமாய், கீழ்ப்படியாமைக்கு அடையாளமாய், மற்றவர்களுக்கு முதலிடம் கொடுக்கிற, மற்றவர்களுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிற அந்த காரியத்துக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய முறை இந்த புளித்தமா நம்மளுடைய வாழ்க்கையில கிரியை செஞ்சு, நம்மளுடைய வாழ்க்கையில உட்புகுந்து நல்ல காரியங்களுக்கு நல்ல வழியில செஞ்சு கொண்டிருக்க நம்மளே திசை திருப்ப செய்தது உண்டு. உண்மைதானே? இன்றைக்கு நம்ம அதற்கு எச்சரிக்கையா இருப்போம். ஆண்டவரிடத்துல உதவி கேட்போம். அப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க, நாங்க திரும்ப அந்த புளித்த மாவுல குறித்து எச்சரிக்கையா இல்லாமல் நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு, நாங்கள் திசை மாறி செஞ்சு விடாதபடிக்கு, பின்வாங்கி போய்விடாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, நீங்க சொல்லியிருக்கீங்க பரிசேயருடைய புளித்தமா. அன்றரை இந்த கள்ள உபதேசங்களோ, இந்த முகமூடி அடைந்து மாய்மாலத்தை காட்டுகிற இந்த நடிப்பின் காரியங்களோ எதுவுமே ஆண்டவரே எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதபடி, எங்களிடத்துல அந்த காரியங்கள் இருந்தால் அதை நீங்க மன்னித்து எங்களை நீங்க மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புளித்தமாவை ஆண்டவரை நீர் கீழ்ப்படியாமைக்கும், ஆண்டவரை மற்றவர்களுக்கு கொடுக்கிற அந்த ஆண்டவரை முக்கியத்துவத்துக்கும் நீங்க அடையாளமாய் சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, இந்த காரியங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க. நாங்க உங்களை தவிர மற்ற காரியங்களுக்கு நாங்கள் முதலிடம் கொடுத்திருந்தால் எங்களை நீங்க தயவாய் மன்னிங்க. எந்தெந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் இருந்திருந்தோமோ தயவாய் மன்னித்து இந்த நேரத்துல ஆண்டவரே அந்த வார்த்தைகளை அசை போட்டு அதன்படி நடக்க ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த புளித்தமா எங்களுடைய வாழ்க்கை திசை திருப்பி இருந்ததே ஆனால், பாவத்துக்கு நேரம் எங்களை கொண்டிருந்ததே ஆனால், தயவாய் எங்களை மன்னித்து இந்த இரவு எங்களுடைய இருதயத்தை நீங்க மாற்றுங்க. ஆண்டவரே, நீர் விரும்புகிற அந்த ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டவரே நாங்கள் வாழ கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இனி வரக்கூடிய நாட்களில இந்த பரிசேயருடைய புளித்தமா எங்களுடைய வாழ்க்கையில இடம் பெற்று எங்களை மாற்றாதபடிக்கு நாங்கள் ஜாக்கிரதையா எங்களுடைய வாழ்க்கையை நடத்த ஆவியானவரே உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் ஆண்டவரே முடிக்க கிருபை செய்றீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. யார் யார் வியாதியின் படுக்கையில் இருக்காங்களோ, யார் யார் ஆண்டவரே மற்றவர்களுடைய நடிப்பை பார்த்து ஏமாந்து தன்னுடைய வாழ்க்கையை துளைத்து உட்கார்ந்து இருக்கிறார்களோ, ஆண்டவரே ஒவ்வொருவரையும்
நினைக்கிறேன் ஆண்டவரே. நீர் கருணை காட்டுங்க, அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றுங்க. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.